வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா, பெருசா அப் ட்ரெண்ட்லயும் இல்ல, ரொம்ப டவுன் ஃபாலும் இல்ல. ஒரு மாதிரி மீடியமாவே போயிட்டு இருந்தது. ஸோ ஓவராலா நிஃப்டியோட வேல்யூவேஷன் இப்ப எப்படி இருக்கு? மார்க்கெட்ட ஒரு இன்வெஸ்டர் எப்படி அணுகலாம் சார்? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அந்த பஹல்காம்ல நடந்த காண்டத்தினால ஓரளவுக்கு நர்வஸ்னஸ் இருந்தது. அதனால ஐ திங்க் ரீட்டெயில் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளிய ஒதுக்கி மார்க்கெட் என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், அவங்களும் கொஞ்சம் எர்னிங் சீசன் இப்பதான் துவங்கியிருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் எர்னிங் சீசன் ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்கு. சில செக்டர், பேங்க் மாதிரி செக்டர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு. ஐடி எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஆனா ஸ்டெடியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி டெப்ளாய் பண்ணலாங்கிற நிலைமையில இருக்காங்க. ஆனா எஃப்ஐஐஸ் கொஞ்சம் இந்த வாரத்துல மார்க்கெட்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கூட்டி குறைச்சி பார்த்தாங்கன்னா, ஒரு நாள் இந்த எஃப்ஐஐஸ் வாங்கினாலும் மார்க்கெட் ஏறலைன்னா இந்த பெல்காம் அண்ட் இந்த மற்ற ஃபேக்டர்ஸ்னால தான். ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் கூட இன்னமும் கவர்மெண்ட் இனிஷியலா ஒரு எக்கனாமி லெவல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, வாட்டர் லெவல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா மிலிட்டரி லெவல்ல ஒன்றும் ஆக்ஷன் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அதனால அந்த எதிர்பார்வை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வாரத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பண்றது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் மார்ச்லயும் நெட் பையஸா இருந்திருக்காங்க, ஏப்ரல்லயும் நெட் பையஸா இருந்திருக்காங்க. ஸோ இது என்ன மெசேஜ் சொல்லுது? நம்ம மார்க்கெட் இனிமே அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? இன்வெஸ்டர்ஸை இந்தியன் மார்க்கெட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதா சார்? இப்போ என்னன்னா, இது என்ன எஃப்ஐஎஸ் ஏன் திரும்பி வந்தாங்கன்னா, அதுக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் அந்த விஷயத்தினால கொஞ்சம் ஒரு ஸ்லோ டவுன்ல இருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட டேட்டா வந்தது. ஒரு 0.3% ஜிடிபி க்ரோத் நெகட்டிவா வந்திருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சம் டெஃபினட்டா அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் எல்லாம் இந்த டேரிஃப்னால என்ன போறதுன்னு சொல்லிட்டு அவங்க பர்ச்சேஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே பண்றாப்புல தெரியுது. அதே மாதிரி அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் கூட தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் கொஞ்சம் டிலே பண்றாங்க. எப்படி இது பிளே அவுட் ஆக போறது, 90 days அந்த பாஸ்க்கு அப்புறம் எப்படி பிளே அவுட் ஆக போறதுன்னு அன்சர்டனிட்டினால அமெரிக்கன் மார்க்கெட்ல கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போனா இந்த எஃப்ஐஎஸ் என்னன்னா, அங்க அவங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக வெளிநாட்டு மார்க்கெட்டை தேடுறாங்க, எங்க நம்மளுக்கு போனா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த இதுல பாத்தீங்கன்னா சைனா மார்க்கெட் ஒரு பக்கம் இருக்கு, ஜப்பான் மார்க்கெட் இருக்கு, இந்தியா இருக்கு. இந்த மாதிரி பல மார்க்கெட்ஸ் இருக்கிற பட்சத்துல இந்தியா கொஞ்சம் அட்ராக்டிவா உங்களுக்கு தோன்றது. இதுக்கு சில காரணங்கள் உண்டு. அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அமெரிக்கால டாலர் ஒரு வீக்கனிங் ட்ரெண்ட் தெரியுது. ஸோ டாலர் எப்பவுமே வீக்கன் ட்ரெண்ட் இருந்தா வெளிநாட்டுல போட்டா அவங்களுக்கு நஷ்டம், டாலரோட அப்ரிசியேஷனால நஷ்டம் வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா இது மேல இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்காப்புல தெரியுது. ஸோ அது வெளிநாட்டுல போட்டா டாலர் வீக்கன் ஆச்சுன்னா அவங்களுக்கு அதனால லாபமே வரலாம் எஃப்ஐஎஸ்க்கு. ஸோ அமெரிக்கா பேஸ்ட் எஃப்ஐஎஸ்க்கு வெளிநாட்டுல போடுறது டாலர் வீக்கனிங் ஒரு நல்ல சப்போர்ட்டா கொடுக்கறது. ரெண்டாவது என்னன்னா, இப்போ ரிசெஷன் அப்படிங்கிற வார்த்தை வருது, 50% 60% ப்ராபபிலிட்டி சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா டெஃபினட்டா ஜெரோம் பவல் ஃபெட்டோட ஹெட் இருக்கார் இல்லையா, ஒரு ரேட் கட் 2 3 ரேட் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இந்த வருஷத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சில பேர் யோசிட்டாங்க. ரேட் கட் வந்தாலே எப்பவுமே ஒரு ஈக்விட்டி ஃப்ளோஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் அது. அந்த ரேட் கட் வந்ததுனால அங்கேருந்து ஒரு மலிவா பாரோ பண்ணி நம்ம மாதிரி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது. ஸோ அது ரெண்டாவது பாசிட்டிவ். மூணாவது, பணம் வெளியில வரங்கிற பட்சத்துல எந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு குளோபல் ட்ரேட் வார், அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உள்ள வார் பிளஸ் அமெரிக்காவில் ஒரு ஸ்லோ டவுன் வந்ததுனால ஒரு குளோபலாவே ஒரு ஸ்லோ டவுன், ஒரு பூரா வேர்ல்டு ரிசெஷன்ல போகும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஐஎம்எஃப் கூட இன்னமும் முதல்ல 3.3% வேர்ல்டு க்ரோத் வரும்னு எதிர்பார்த்தது இப்போ 3%க்கு குறைச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஒரு ஸ்லோ டவுன் மோட்ல போடுறதுனால கமாடிட்டி விலைங்கள்லாம் இறங்கி இருக்கு. இப்போ இந்தியா ஒரு ட்ரேட் டெபிசிட் கண்ட்ரி. ஆனா எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கமாடிட்டில ஆயில், இந்த பிரெண்ட் க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட விலை $75 கிட்ட இருந்தது, இன்னைக்கு $62 கிட்ட வரைக்கும் இறங்கியிருக்கு, $12 இறங்கியிருக்கு. ஸோ நம்ம ஆயில் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்றது ரொம்ப கம்மி. 83% நம்ம வேண்டுகிற ஆயில் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த $12 சேவிங் வந்தா டெஃபினட்டா அது நம்ம நாட்டுக்கு நல்லது. ஏன்னா நம்ம ட்ரேட் டெபிசிட்டுக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு டாலர் இதனால. ரெண்டாவது, பிசிக்கல் டெபிசிட்டும் குறைய வாய்ப்பு இருக்கு. மூணாவது, எக்கனாமிலேயே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபிளேஷனும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் குறைய வாய்ப்பு இருக்கு. நாலாவது, நிறைய செக்டர்ஸ், டயரு, பெட்ரோகெமிக்கல், ஏர்லைன்ஸு, அந்த மாதிரி கம்பெனி, ஆட்டோமொபைல்ஸ், இவங்கெல்லாம் அந்த பெட்ரோல் க்ரூட் ரிலேட்டட் டெரிவேட்டிவ்ஸை ரா மெட்டீரியலா பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ இது விலை இறங்கிட்டுனா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வளரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்வை கூட இருக்கு.
ஸோ இவ்வளோ மேட்டர் எல்லாம் போட்டு பார்த்துட்டு எஃப்ஐஎஸ்க்கு தோன்றது சரி இந்தியாவோட growth வந்து இதே பீரியட்ல வேர்ல்டு 3.3 to 3 டவுன் ட்ரெண்ட் ஆனாலும் இந்தியா வந்து 6.5லேருந்து ஒரு 6.1 6.2 வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஸோ இன்னமும் நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நாடாக தான் இருக்க போகிறோம் அந்த ஸ்லோ டவுன்லேயே. ஸோ டெஃபினட்டாக வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்டுக்கு இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் வரதுக்குரிய எஃப்ஐஎஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அல்டிமேட்டா எங்க எனக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உயிர்ப்புல தான் அவங்க போடுவாங்க. இன்னைக்கு அவங்க இந்தியாவோட வேல்யூவேஷன் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஆனா இப்போ நம்ம வேல்யூவேஷன் சீப்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இத்தனை நாளா எஃப்ஐஎஸ் வித்தாலும் மார்க்கெட் அந்த அளவுக்கு இறங்கல. ஏன்னா டொமஸ்டிக்ஸ் வந்து வாங்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் ஒரு மாதிரி மாடரேட்டா லாங் டர்ம் ஆவரேஜ் கிட்ட இருக்கிறத விட நான் சீப் மார்க்கெட்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மார்க்கெட்ல போட்டா அந்த க்ரோத்னால ரிட்டர்ன்ஸ் வரும். வேல்யூவேஷன்னால ரிட்டர்ன்ஸ் அவ்வளவு தெரியலனாலும் இந்த க்ரோத் பொட்டன்ஷியல்னால ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்வையில எஃப்ஐஎஸ் வந்து இப்போ அதிகமா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண துவங்கி இருக்காங்க. இன்னமும் டொமஸ்டிக் நான் சொன்ன மாதிரி இன்னும் துவங்கல. ஸோ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து வாங்குறது ராஜ் கேப்ல வாங்குவாங்க. ஸோ அந்த ஏரியால தான் கொஞ்சம் ப்ரைசிங் சப்போர்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட் சீசன் முன் போக போக தான் உங்களுக்கு எந்த மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனியோட அவுட்லுக் நல்லா இருக்குன்னு பார்த்து டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வாங்க ஆரம்பிச்சாதான் அங்க ஒரு ப்ராட் பேஸ்டா ஒரு ராலி ஆரம்ப துவங்கும். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த எஃப்ஐயோட ஃப்ளோ கண்டினியூ ஆகும்னு ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால லார்ஜ் கேப் ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் இந்த மாதிரி ஃபிளெக்ஸி கேப் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எதுல அதிகமா லார்ஜ் கேப் ஸ்டாக் வச்சிருக்காங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல நடக்கிற விஷயத்தினால எஃப்ஐஐஸோட ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா S&P 500 நாஸ்டாக்லாம் தொடர்ந்து டிக்ளைன் ஆகிக்கிட்டே வருது. யூஎஸோட ட்ரெஷரி பில்லும் ஒரு ஸ்ட்ரைட்டா 6 நாள் கிட்ட நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கிறது தான் பாக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்னாலலாம் ஒரு இந்தியால இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர் வரி பண்ணிக்கணுமா சார்? இல்ல ஆக்சுவலா இது வந்து வரிங்கிற சிச்சுவேஷன் இல்ல. ஏன்னா இந்த லாங் டேர்ம் ஈல்ட் ட்ரெஷரி ஈல்ட்ஸ் வர்றது லாங் டேர்ம் ஈல்ட். ஸோ ஃபெட் வந்து ரேட் கட் இன்னைக்கு நேரத்துல ஃபெட் கட் ரேட் கட் பண்றப்பல பேசல. ரேட் கட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றாரு பகல். பட் உங்களுக்கு லாங் டேர்ம் ஈல்ட் வந்து அது ட்ரேடட் ஈல்ட், அதான் மார்க்கெட்டோட எதிர்பார்வை. ஸோ இந்த 10 இயர் யூஎஸ் ஈல்ட் இருக்கு, அது இறங்குறதுனா என்ன அர்த்தம்னா டெஃபினட்டா ஒரு ஸ்லோ டவுன் வருதுன்னு அர்த்தம். ஃபெட் ரேட் கட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இது வந்து ஏன் இந்த லாங் டேர்ம் ஈல்ட் குறையிறதுன்னா யாரும் லாங் டேர்ம்ல பாரோ பண்றதுக்கு ஆளுங்க இல்ல. யார் பாரோ பண்ணுவாங்க? ஒரு கார்பரேட்ஸ் வந்து ஒரு புது கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணோம்னா ஒரு 5 இயர் 10 இயர் லோன் எடுக்கலாம். பட் அந்த 5 இயர் 10 இயர் லோன் எடுக்கிறதுக்கு இப்ப இன்னைக்கு யாருமே யோசிக்கிறாங்க இல்லையா? அதனால டிமாண்ட் ஃபார் ஃபண்ட்ஸ் குறையறதுனால ஸோ கிளியரா இந்த ஈல்டு ஃபாலிங் வந்து ஒரு யூஎஸ் ஸ்லோ டவுனை ப்ரெடிக்ட் பண்றது. பட் யூஎஸ் ஸ்லோ டவுனை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த டேட்டா இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்தா டெஃபினட்டா ரேட் கட் வரும். ஸோ ரேட் கட் வர பட்சத்துல அது வந்து நம்மளோட இந்தியாவுக்கு நல்லது தானே. ஏன்னா எஃப்ஐஐ ஃப்ளோஸ் இன்னும் கூடி வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அங்க ரேட் கட் பண்ணா ஆர்பிஐக்கும் ரேட் கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் இல்லையா? ஸோ ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் கரன்சில அதிகமா இம்பாக்ட் வராது. ஸோ டெஃபினட்டா யூஎஸ்ல ஒரு ரேட் கட் சினாரியோ வராப்ல இந்த ஈல்டோட டிஃபரன்ஸ் வந்து இண்டிகேட் பண்றது யூஎஸ்ல ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு. அதனால தான் நாஸ்டாக்ல எல்லாம் கூட கரெக்ஷன் இருக்கு, ஈல்ட்ஸும் விழறது. ஸோ அது மாதிரி சூழ்நிலை நீண்டு இருந்ததுன்னா டெஃபினட்டா ஆர்பிஐலயும் ரேட் கட் வர வாய்ப்பு இருந்தா டெஃபினட்டா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதை வெல்கம் பண்ணும். ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து கவலைப்பட வேண்டியதுன்னா ஒரே இடத்துல எங்க பாதிப்பு வரும்னு சொல்றேன்னா இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். ஏன்னா டெஃபினட்டா ஒரு யூஎஸ்ல ஸ்லோ டவுன் வந்து வேர்ல்டு ஸ்லோ டவுன் வந்தா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்காது. பட் ஏற்கனவே நம்ம ஜிடிபியில எக்ஸ்போர்ட்ஸோட ஷேர் ரொம்ப கம்மி தான். நம்ம ஒரு டொமஸ்டிக் ட்ரிவன் எக்கானமி தான். அதனால எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே தவிர மற்றபடி நம்ம இந்த ரேட் கட் ஈல்டு ட்ராப்பு ரேட் கட்டோட சூழ்நிலை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் சரி இந்தியா எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கும் இது ஒரு நல்ல செய்தி தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதனால பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுலயே நம்ம பார்க்கும்போது பேங்கிங் செக்டர்ல நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. ஏஎம்சிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நோட்டிசபிளா இல்ல சார். அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதுக்கு என்ன மெயின் காரணம்னா ஏஎம்சிஸோட இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் தானே அவங்க டாப் லைனு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா நேச்சுரலா வருஷம் அவங்க சேலரிஸ் அந்த காஸ்ட் எல்லாம் இருந்தா இருக்கு. பட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் 6 மாசமா வாலட்டைல் இருந்ததுனால அந்த அளவுக்கு அவங்க ஏயும் வளர்ப்பு அந்த டெட் சைட்ல கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க தவிர ஈக்விட்டி சைட்ல டெஃபினட்டா வாலட்டைல் இருந்ததுனால அவங்க டாப் லைன் இன்கம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா சில இதுக்கு பிக்சட் காஸ்ட் ஹையா இருக்கிறதெல்லாம் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஹைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏர்லைன் கம்பெனி பிளேன் என்ன ஒரு ஆள் போனாலும் சரி 300 பேர் போனாலும் சரி அந்த பிளேன் போய் தான் ஆகணும், அந்த பெட்ரோல் செலவு இன்கர் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஹைன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் ஏஎம்சி இண்டஸ்ட்ரிக்கும் பிரான்ச்சஸும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோர்ஸும் சரி, ஃபண்ட் மேனேஜர் காஸ்டும் சரி, இதெல்லாமே ஃபிக்ஸட். அண்ட் இது எல்லாமே ஒரு வருஷம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஏறும். ஸோ அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் ஹையா இருக்கிறதுனால தான் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து டாப் லைன்ல வாலட்டிலிட்டி இருக்கோ, இந்த காஸ்ட் எல்லாம் நீங்க குறைக்க முடியாது, சம்பளம் குறைக்க முடியாது, ரைட்டா? ஸோ அதனால அந்த மாதிரி நேரத்தில் டெஃபினட்டா ஏஎம்சிஸோட earnings வந்து ஓரளவுக்கு குறையும். அதுதான் இப்போ இந்த 6 மாசம் செப்டம்பர்ல இருந்து எஃப்ஐஎஸ் வித்து நம்ம மார்க்கெட் ஒரு மாதிரி வாலட்டைல் நேச்சர்ல இருந்ததால ஏஎம்சிஸோட டாப் லைனும் பாட்டம் லைனும் ரெண்டு அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் சொல்ற சூழ்நிலை பார்த்தா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிற பட்சத்துல டெஃபினட்டா இந்த ஏஎம்சிஸ் எல்லாம் பவுன்ஸ் பேக் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ் அடுத்த வருஷம் காமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்ல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. நான் ஃபினான்ஸ் பேங்கிங், மைக்ரோ ஃபினான்ஸ், இந்த ஏஎம்சிஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான செக்டர் தேர்ந்தெடுக்கலாம் சார்? ஸோ நீங்க வெறும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா டைவர்சிஃபை பண்ணி எல்லா டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் வாங்குறது தான் பெட்டர். ஏன்னா பிரைவேட் பேங்க்ஸ் இருக்காங்க, அதுலயே லார்ஜ் பிரைவேட் பேங்க் இருக்குன்னா ஸ்மால் பிரைவேட் பேங்க் இருக்கா, அப்புறம் பிஎஸ்யூலேயே அதே மாதிரி லார்ஜ் அண்ட் ஸ்மால் இருக்கு, அப்புறம் லார்ஜ் என்பிஎஃப்சிஸ் இருக்கு, அப்புறம் கோல்ட் லோன் கம்பெனி இருக்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐல வெறும் லெண்டிங் பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. பணம் வாங்கிக்கிறாங்க இல்லையா, மக்களோட பணம் வாங்கி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது ஏஎம்சி ஒன்று, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று, அப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட், லிஸ்டட் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அப்புறம் வெல்த் மேனேஜர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி, வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்களாம் கூட லிஸ்டட் இருக்கா, புரோக்கிங் ஹவுசஸ் இருக்கு. ஸோ நிறைய விதமான கம்பெனி இதுல இருக்கு. பட் இதுல மெயினா இதுல வந்து என்ன பாசிட்டிவ் அவுட்லுக்னா, ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி earning சீசன் பேங்க்ஸ்க்கு நல்லா வந்திருக்கு. பட் ரெண்டாவது கவர்மெண்ட் பட்ஜெட்ல 1,00,000 கோடி டாக்ஸ் கிவ் அவே பண்ணாங்க இல்லையா, அது வந்து மக்கள் கையில இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாசம் எனக்கு வந்து டாக்ஸ் கம்மி ஆயிருக்குன்னு ஏப்ரல்ல இருந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அந்த பணம், அந்த 1,00,000 கோடி வச்சு ஐதர் அவங்களால சேவ் பண்ணணும், இல்ல அவங்க வந்து ஏதாவது பொருள் வாங்கணும். கரெக்டா? பொருள் வாங்கினா என்ன ஆகும், ஜெனரலா எந்த மாதிரி பொருள் வாங்குவீங்க, நீங்க வந்து எதுல வந்து அந்த மாச சம்பளத்துல அந்த சேவிங் வந்து அதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் அதிகமா பண்ண முடியுங்கன்னா அது வீடுகள். ஏன்னா இஎம்ஐ கொஞ்சம் குறைஞ்சா என்னோட இன்கமும் ஏறி இருக்கு, ரேட் கட் ஆர்பிஐ பண்ணா இஎம்ஐயும் குறையும். ஸோ நிறைய பெரிய வீடு வாங்கலாம்னு யோசிப்பேன். ஸோ அந்த லெண்டிங் எல்லாமே உங்களுக்கு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் பேங்க்ஸும் தான் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ அதே மாதிரி சேவ் பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி வழியாகவோ இல்லை இன்சூரன்ஸ் வழியாகவோ இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் ஃபண்டு, எல்லா நான் சொன்ன டைப் ஆஃப் கம்பெனிலும் இன்வெஸ்ட் பண்ற ஃபண்டு, டைவர்சிஃபை பண்ற ஃபண்டு, அதுல தான் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். இதுக்குள்ள வந்து இந்த செக்டர் தான் பண்ணணும், அதுதான் பண்ணணும் நீங்க தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் தான் வாங்கணும், பட் அதுல வந்து ரொம்ப ரிஸ்க். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஎஃப்எஸ்ஐ ஃபண்ட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் ஃபண்ட் அப்படின்னு தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த 3 to 5 yearsல. இப்போ மார்க்கெட்டோட இந்த ரேலில ஃபினான்ஷியல் சர்வீஸ் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுது, அவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இப்போ அவங்களோட அலோகேஷனை மாத்தணுமா, இப்போ பேங்கிங்ல எக்ஸ்போஷர் கொடுக்கறது ஒரு கரெக்டான அப்ரோச்சா சார்? நீங்க இன்டர்வியூஸை ட்ராக் பண்ணீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே சொல்லியிருக்கேன் பேங்கிங் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அதெல்லாம் யார் அப்போயிலிருந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷா இப்போ பேங்கிங்ல போடுறா டெஃபினட்டா ஒரு லாங்கர் டேர்ம் அவுட்லுக் வச்சுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா முதல்ல வந்து பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து ப்ராடர் நிஃப்டியோட டிஸ்கவுண்ட்ல போயிருந்தது. ஏன்னா முதல் ரேலி ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ வந்து பேங்கிங் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் ரேலியில தான் பேங்கிங் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஸோ டெஃபினட்டா பேங்கோட ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை ஏறி இருக்கு. ஸோ இப்போ என்டர் பண்ணா கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், ஏன்னா இனிஷியல் ரன் அப் ஆல்ரெடி ஆயிடுது. ஸோ ஒரு 5 year அவுட்லுக் வச்சுட்டு பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்னால பேங்க்ஸோட ப்ராஃபிட்ஸும் நல்லா வளரும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயும் அதோட அப்ரிசியேஷன் கிடைக்கும். பட் ஒரு 1 year 2 year அவுட்லுக் வச்சுக்கோனா, ஏன்னா இனிஷியல் ரேலி ஆல்ரெடி நடந்துட்டு. கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டோட விலை வந்து கிட்டத்தட்ட 9,000 தாண்டுச்சு. ஆனா இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இருக்க மாதிரி தெரியுது. குறிப்பா அக்ஷய திருதியா வருஷம் வந்து கோல்டு ரேட்டும் ஜாஸ்தியாகும், மக்களோட கன்சப்ஷனும் ஜாஸ்தியாகும். ஆனா இந்த வருஷம் அதுல ஒரு மக்கள் வாங்குறதுலயும் ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. இன்னைக்கு விலையும் வந்து கிட்டத்தட்ட கிராமுக்கு 200 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ கோல்டு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா சார்? அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ரீட்டைல்ல பாத்தீங்கன்னா இந்தியா தான் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி வழியா கோல்டு வாங்குறது, வேர்ல்டு லார்ஜஸ்ட். பட் அது ரொம்ப வருஷமாவே பல டிகேட்ஸ் வந்து நம்ம தான் லார்ஜஸ்ட். நம்ம வந்து மார்க்கெட்டை மூவ் பண்றது இல்லை. மார்க்கெட் கோல்டு விலை ஏன் ஏறிச்சுன்னா அது ஒன்றும் இந்தியன் பையிங்னு நம்ம சொல்ல முடியாது. எதனால ஏறிடுதுன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸோட வெல்த், அதாவது நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் சொல்றோம்ல, இந்தியா கிட்ட $600 பில்லியன் கிட்ட இருக்கு, சைனா கிட்ட $3 trillion இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா யூஸ்வலா டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயினா இது ஒரு ஸ்டேபிள் கரன்சி.
பட் இப்போ இந்த நடக்கிற ட்ரேட் வார் போர் அமெரிக்காவில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த டாலரை லிக்விடேட் பண்ணிட்டு அதை கோல்டுல இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ்லாம் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா கூட அந்த மாதிரி தான். இந்தியன் ரிசர்வ்ஸ் கூட ரிசர்வ் பேங்க் கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 8-10% கோல்டுல மாத்திருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஒரு டைவர்சிபிகேஷன் ஃப்ரம் டாலர்னால கோல்டு வாங்குறாங்க. ரெண்டாவது எதுனால இந்த மாதிரி வாங்கினா இது ஒன்று வந்து ட்ரேட் வார்னால, பட் ஓவராலாவே ஒரு சிச்சுவேஷன் வார்னால ஒரு இதுவா இருக்கு. டெஃபினட்டா ரிசெஷன்லாம் வந்தா அப்போ மணி ஈக்விட்டிக்கு அதிகமாக போகும், அப்போ ப்ராபர்ட்டி கோல்டுக்கு அந்த அளவுக்கு போகாதுன்னு எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா கோல்டு வந்து அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்த டி டாலரைசேஷன் அப்படின்னா வேற கரன்சி ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணாங்க, பிரிக்ஸ் எல்லாம் கூட. பட் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா வந்து கை விட்டுருத்தத நான் வந்து பிரிக்ஸ் கரன்சி சப்போர்ட் பண்ண போறத. ஸோ வேற எதுவும் கரன்சி முன் வராத பட்சத்துல டாலர்ல டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக உலகெங்கும் எல்லா நாடுகளும் தன்னோட கோல்டோட அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் கோல்டு விலை ஏறிட்டு இருக்கு. இது ஷார்ட் டேர்ம்ல நேச்சுரலா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகி இதுமாகி கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கலாம். பட் ஒரு லாங்கர் டேர்ம் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இந்த டாலரோட விஷயம், இந்த சைனாவோட இந்த ட்ரேட் வாரோட விஷயம் சரியா செட்டில் ஆகிற வரைக்கும் கோல்டுக்கு ஒரு அலோகேஷன் இருந்துன்னு தான் இருக்கும் இந்த வெல்த் ஃபண்ட்ஸ்ல இருந்து. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா பெட்டர் நீங்க டைவர்சிஃபைடா கோல்டை ஒரு 10-15% போர்ட்ஃபோலியோல வச்சுக்கிறது நல்லது. தனியா வந்து இப்போ வந்து நான் ஈக்விட்டியை ரெடி பண்ணிட்டு கோல்ட்ல போறேன் அந்த மாதிரி டெசிஷன் எடுக்காம ஒரு டைவர்சிஃபைட் பூல்ல கோல்டுக்கு ஒரு 10-15% வச்சிருந்தா அது நல்லது. அதுக்கு பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எப்படி இருக்குன்னா மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில. அதுல வந்து என்னன்னா அப் டு 20% கோல்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாரும் கோல்டு சூஸ் பண்றது இல்லை ஃபண்டு. ஸோ சில ஃபண்ட் மேனேஜர் அது கிளியரா சொல்றாங்க, நாங்க வந்து அது 10-15% கோல்டு தான் வச்சுப்போம். அதுல என்ன பியூட்டினா பாக்கி 80% உங்களுக்கு கொஞ்சம் டெட் இருக்கும் 10%, பட் 65% ஈக்விட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈக்விட்டியும் கொஞ்சம் டெட்டும் கோல்டு மூணுமே ஒரே ஃபண்ட்ல கிடைக்கிறதுனால ஈக்விட்டி டாக்ஸேஷனோட நீங்க கோல்டு வாங்கலாம். கோல்டு இடிஎஃப்ல வந்தீங்கன்னா அந்த டாக்ஸேஷன் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டு அலோகேஷன் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் மூலமா நீங்க பண்றது தான் நல்லது. ஏன்னா கான்ஸ்டன்டா ஒரு 15-20% அதுல போடும். உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோல மேபி அது ஒரு 3%-4% இருக்கும். பட் என்ன கேட்டா நான் வந்து ஒரு 10-12% எப்பவுமே கோல்டுல ஓவரால் ஜுவல்லரி எல்லாம் சேர்த்து ஒரு 10-12% ஆல்வேஸ் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் கோல்ட. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். எல்லாருக்குமே கோல்டு ஜுவல்லரி எல்லாருக்கும் அது ஒரு ஷேர் இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இந்த மல்டி அசெட் ஃபண்ட் அப்படி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் தான் கரெக்ட் நேம். அது வழியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா இந்த கோல்டோட ஒரு அலோகேஷன் இருக்கும் அண்ட் கோல்டோட அப்வர்ட் மூவ்மெண்ட். ஏன்னா நான் எதிர்பார்க்கறது கோல்டு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ரீட்டைன் பண்ணும். மேபி இந்த பாஸ்ட்ல கொடுத்த ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சர்ல அதே ஸ்ட்ரென்த்தோட ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. பட் டெஃபினட்டா கோல்டு வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங் ட்ரெண்ட்ல இருக்கும்னு என்னோட எதிர்பார்வை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஓவரால் உங்க போர்ட்ஃபோலியோ 10-12-15% கோல்டு எஸ்பெஷலி த்ரூ மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறது ஒரு நல்ல டெசிஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.